நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். மீன ராசிக்கு செப்டம்பர் 2024 எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மீன ராசி மீன லக்ன அன்பர்களுக்கு லக்னத்திலேயே, அதாவது உங்கள் மேலேயே ராகு அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி வரைக்கும் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டே நிறைய விஷயங்கள் எது எடுத்தாலும் தடை இருக்கும். ஆனால் கவலையே பட வேண்டாம். ஏன்னா பல விஷயத்தில் 3ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனால பல ஐடியாஸ் பல ரூபத்தில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தடை தாமதத்தினால் நிறைய பிரச்சனைகள் எதுவும் இல்லை, a little of delay. ஆனால் வளர்ச்சி நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். இது எப்படி இருக்குன்னா தெரியுது, ஆனால் ட்ராக் ஆகிட்டே போயிட்டுருக்கு. புதுசாக ஆரம்பித்தோம் ஆனால் புரியவே இல்லை. ஸோ அந்த எண்ட் ரிசல்ட்டை தேடிட்டே இருப்பீங்களே ஒழிய, இது எப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, கோயிங் ஆன் கோயிங் ஆன் கோயிங் ஆன் கோயிங் ஆன் கோயிங் ஆன், ஆனால் அப்படின்ற இடத்துல அங்கே ஒரு நிற்கும். அது இந்த மாதம் இன்னுமே அதிகமாக இருக்கும் மீனராசி மீன லக்ன அன்பர்களே. ஏன் அப்படின்னா 7ல் கேது மட்டுமா இருக்காரு, உங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல சூரியனும் வந்துடுறாரு, புதனும் வந்துடுறார், அந்த சுக்கிரனும் அங்கேயே நீச்சம் அடைகிறார் உங்களுக்கு 18ஆம் தேதி வரைக்கும். ஸோ அப்போ எப்படின்னா எதெல்லாம் எதிர்நோக்குறீங்கன்னா எதெல்லாம் நீங்கள் பார்த்து ஃபினிஷ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ஃபர்ஸ்டே மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. ஃபினிஷ் ஆகாது, முடிஞ்சு போச்சு. அப்போ உங்கள் மைண்ட் ரெடி பண்ணிட்டீங்க இல்லையா? அப்போ இது என்ன, ஒர்க் ஆன் ப்ராக்ரஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை ஐ செட் ஒர்க் ஆன் ப்ராக்ரஸ் ஆறதுக்கு தான் இந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. ஏன்னா உங்களுடைய 10ஆம் அதிபதி குருவும் பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது நீங்கள் தொழிலாக இருக்கட்டும் அல்லது பிஸ்னஸாக இருக்கட்டும், நீங்கள் இதுக்கு மேலே வளரக்கூடிய ஐடியாஸுக்கு நீங்கள் போயிட்டே இருக்கீங்க அப்படின்றது. இது எப்படின்னா ஒரு பிஹெச்டியில் பெரிய பெரிய ரிசல்ட் வரப்போகுது, எக்ஸ்ட்ராடினரி அப்லிஃப்ட்மெண்ட், பட் அதுக்குண்டான R&Dயாக போயிட்டு இருக்கும் அப்படின்றது தானே ஒழிய பெருசாக வேஸ்ட் எல்லாம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அது மட்டும் போதுமா அப்படின்னா, ஃபினான்ஸ் ரெகுலர் லைஃபுக்கு நல்லாவே வரும், பயப்பட வேண்டாம். எக்ஸ்ட்ராடினரியாக நீங்கள் எதுவும் அகலக்கால் வச்சிட வேண்டாம், ரிஸ்க் எடுத்துட வேண்டாம், தயவு செஞ்சு கடன் அப்படின்றது வாங்கிட வேண்டாம், எதுலேயுமே அகலக்கால் வச்சிட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றத அதோட மர்ஜ் பண்ணி தற்சோதனை அப்படின்ற ஒரு விஷயத்தோடு அப்படியே ப்ரொசீட் பண்ணுங்க. உங்களுக்கு செகண்ட் ஹாஃப்லேயே, அதாவது 18ஆம் தேதிக்கு அப்புறமே, இதெல்லாம் பண்ணால் ஜாலி இல்லை, இந்தந்த கரெக்ஷன் இப்படி பண்ணால் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரமோஷன் கிடைச்சிரும்ல, இந்த ஆர்டர்ஸ் கைக்கு வந்துரும்ல அப்படின்னு நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம். பிஸ்னஸில் இருந்தீங்க அப்படின்னா சுக்கிரன்னா இட் இஸ் கால்டு உங்களுக்கு இட் இஸ் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது. பட் அந்த இடத்துல ஆட்சி ஆறார், ஆனால் 8ல் தான் ஆட்சி ஆறார். ஸோ இந்த இடத்துல ஒரு தடுமாற்றம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, சுய ஜாதகத்தை பாருங்க. ஏன்னா சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தி தான் நமக்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட். கோச்சாரம்ன்றது ஆல்சோ இம்பார்ட்டன்ட், பட் இட்ஸ் அன் ஆடட் பாயிண்ட். ஸோ அந்த இடத்துல இந்த கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால மட்டும் நீங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. 7.5 சனியில தான் இருக்கீங்க, பட் சனியினுடைய பாதிப்புகள் ரொம்பவே குறையும். ஏன்னா சனி வக்ரம் பெற்றிருக்கு. ஸோ அந்த வக்ரம் அப்படின்றதுனால பெரிய மைனஸ் இல்லை அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொன்று, குடும்பம்னு வரும்போது கொஞ்சம் டென்ஷன் தான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 4ஆம் வீட்டில். அப்போது உங்கள் அம்மாவே உங்களை புரிஞ்சுக்கல, உங்கள் அம்மாவே சத்தம் போடுறாங்க, நான் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும். எதை ஆரம்பித்தாலும் என்னமோ நடக்க மாட்டேங்குது. நான் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் கவனித்து பாருங்கள், நிறைய ஷேடோ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னமோ நடக்கலை, எதனாலன்னு தெரியலை அப்படின்றது எல்லாமே இந்த மந்த் அப்படியே போயிட்டுருக்கோம். ஏன்னா செவ்வாயுமே 4ஆம் வீட்டில் இருக்கு. அப்போ உங்களுக்குள்ள என்ன வரும், கோபம் வெறுப்பு அப்படின்றது வரும். அந்த கோபம் வெறுப்பு தான் எல்லாமே உங்களை மைனஸ் பண்ணி விட்டுரும், டம்மால்னு விட்டுரும். அந்த கோபம் ஈகோவை மட்டும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப டென்ஷன். பொதுவாக மீனராசி எதுலேயும் பெருசாக சிக்காதுங்க. அது கரெக்டாக நழுவி போகிறதுக்கு உண்டான டேலண்ட் மீனராசிக்கே உகந்த ஒரு டேலண்ட். பட் ஸ்டில்
கொஞ்சம் காஷனாக எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா 6ஆம் வீட்டில் வேற சூரியன் இருக்கார். அந்த சூரியன் பிறகு 7ல் போறார். இது எப்படி இருக்கும்னா, நீங்க நினைச்சது நடக்கல அப்படின்றதாங்க பாயிண்ட். அப்ப நான் நிறைய நினைக்காதீங்க, கோ ஆன் த ஃப்ளோ அப்படின்றதான் சொல்லிட்டு இருக்கேன். மனைவியோட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. நீங்க சொல்ற வார்த்தைகள் உங்களுக்கு குத்தும், அவங்களுக்கு குத்தும். அதே மாதிரி உங்களை புரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய பேரண்ட்ஸ் கூட ஏன்டா இப்படி பண்ற, ஏன்டா இப்படி பேசின, ஏம்மா இப்படி பேசின அப்படின்னு உங்களையே தான் தப்பு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள நீங்க இல்லை அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற மெச்சூரிட்டியும் உங்களுக்கு குரு கண்டிப்பா கொடுத்துருவாரு. அதனால பயப்பட வேண்டிய அவசியங்களோ இல்ல ஃபைனலி ஏதோ ரொம்ப பெருசா ஆயிடுமோ, பிரிவினை வந்துருமோ, வராது என குரு பார்க்கிறார். உங்களுக்கும் உங்களுடைய கமிட்மெண்ட்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுமோ, இல்ல ப்ராஃபிட் ரேஷியோ கம்மி ஆயிடுமே ஒழிய குரு காப்பாத்திடுறார். அதே மாதிரி உங்களுக்கும், அதாவது நான் சொல்ற அரசு வழி அனுபவங்கள் இல்லாம போயிடுமோ, ரொம்ப பெருசா பயப்பட வேண்டாம், அகெயின் குரு பார்த்துடுறார். குரு யாருங்க? உங்களுடைய ராசிநாதன் இல்லையா? அவர் யாரையுமே கையை விட மாட்டார். உங்களை மட்டும் விட்டுருவாரா என்ன? கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். ஆனா உங்க சுய ஜாதகத்துல குரு எங்க இருக்கார் பாருங்க. உங்களுடைய ராகு கேது எங்க இருக்கு அப்படின்றது பாருங்க. பிரீத்திகள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ராகு கேதுக்கு பண்ணிக்கோங்க. ராகு கேதுட்டு நீங்க கேட்க வேண்டியது வழிவிடு, உள்ளது உள்ளபடி கண்ணில் காமி, உண்மை என்னன்னே தெரியலையேப்பா, கண்ணில் காமிச்சிடுப்பா, அப்ப நான் சிவனேன் இருக்கேன் அப்படின்ற பிரார்த்தனையை தான் நீங்க வைக்கணும். செப்டம்பர் 7ஆம் தேதி அருமையான விநாயகர் சதுர்த்தி. யாருக்காக இல்லையோ உங்களுக்கு அந்த விநாயகர் சதுர்த்தி ரொம்ப ரொம்ப ரொம்பவே முக்கியம். குழப்பங்கள்லேருந்து விடுபட வழி கிடைக்கும். அதே மாதிரி எதெல்லாம் சுருக்கிடுதோ அதை விரிவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எதெல்லாம் நடக்கவே நடக்காது, போடா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வேஸ்ட் தான் அப்படின்ற எண்ணத்தை மாற்றி அந்த குழப்பத்திலேருந்து எப்படி மேலேறி வர முடியும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியை நீங்கள் நல்லா பிடிச்சிக்கோங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உங்களால் என்னென்ன முடியுமோ விநாயகருக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே ஹைலி கன்ஃபியூஷன்லேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வர்றதுக்கு உண்டான பொருட்கள் தான் நம்ம சனாதன தர்மத்துக்கு விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம யூஸ் பண்ண பொருட்கள். லைக் அருகம்புல் எல்லாமே நான் சொல்லிட்டே போகலாம். அண்ட் 7 விநாயகர் கோயிலுக்கு கண்டிப்பாக போங்க. டகடகான்னு போயிட்டு வந்துடாதீங்க. அங்கே போய் ஒரு நல்லா உட்கார்ந்து அங்கே இருக்கக்கூடிய விநாயகரை பார்த்து ரசித்து விநாயகன்ற குழப்பமான உருவத்திலேருந்து குழப்பத்திலேருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு தான் நீ தான் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. நிறைய விநாயகர் கோயிலில் சந்தன காப்பு பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நிறைய ப்ளஸஸ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதம் முழுக்கவே விநாயகருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. விநாயகர் அகவல் கேளுங்க, விநாயகருடைய பஞ்சாட்சரம் கேளுங்க. டெய்லி விநாயகர் கோயிலுக்கு போய் நீங்கள் அருகம்புல் வாங்கிட்டு போயும் கொடுத்துட்டு அங்கே இருக்கிற அருகம்புல்லை நீங்கள் வாங்கிட்டு கொஞ்சம் உங்களுடைய பாக்கெட்டில் போட்டுட்டு உங்களுடைய தொழில் பண்ணுற இடம், வேலை பண்ணுற இடம், வீட்டில் எல்லா இடத்துலையும் வச்சிடுங்க. அது உங்களுக்கு எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னா அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணுற அதே மைண்டோட டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் சிவனேன்னு உட்காருங்க, மெடிடேட் பண்ணுங்க. பாசிட்டிவ் எனர்ஜிக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது எல்லாமே சரியாயிடும். ஆரோக்கியம்ன்ற விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஆரோக்கிய கோளாறுகள் தலை தூக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே சமயம் நிறைய பயப்படவும் வேண்டாம். ஏன் அப்படின்னா அது தலை தூக்கி அதுல இருந்து டோட்டல் ரிலீஃப் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆரோக்கியம் சம்பந்தமா, அலர்ஜி சம்பந்தமா வர வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் காஷன் வேணும். அதே மாதிரி இஎன்டி காஷன் வேணும். ஷோல்டர்ஸ் பெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 6ல் சூரியன் அப்படின்றதுனால எலும்பு சம்பந்தமா, ஸ்பைன் சம்பந்தமா வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரொம்பவே ஃபோனை குனிஞ்சு பார்க்கறது, லேப்டாப்ல இருக்கிறவங்க அப்படின்றவங்களாம் தயவு செஞ்சு நெக் எக்ஸசைஸ் இந்த மாதிரிலாம் பண்ணி அதனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டியை கையில் வச்சுக்கோங்க. புரோட்டீன் நிறைய சாப்பிடுங்க. குரு பகவானுடைய பிரார்த்தனை பண்ணுங்க. விநாயகரனுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம். மேலும் இந்த மாதிரி தகவல்கள் தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டே வந்துட்டு இருக்கோம். ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்றதை நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. மேலும் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.